நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த வீடியோல பிராத்மிக் கிராமர் லெசன்ஸ்ல தேர்ட் லெசன் தான் பார்க்க போறோம். லெசன் நேம் என்னன்னா பிரசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லைன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தமிழ்ல தொடர் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில எப்படி சொல்றோம்? அபூர்ண வர்த்தமான் கால். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ தமிழ்ல சொல்லும்போது நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்றது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். நான் எழுதிட்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் கண்டினியூஸ் டென்ஸை? ஐ எம் ரைட்டிங், ஹி இஸ் ஈட்டிங். கீழே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்க. ஐ எம் ரைட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எழுதி கொண்டிருக்கிறேன். He is eating, அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். They are playing, அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி கொண்டிருக்கிறான், கொண்டிருக்கிறார்கள், கொண்டிருக்கின்றன. ஸோ இந்த மாதிரி வரதான் present continuous tense அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சென்டென்ஸை ஹிந்தியில எப்படி மேக் பண்றது, அதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்க்கலாம். ரூல் என்ன அப்படிங்கிறத நம்ம நார்மலா எப்பவும் ரூல்ஸ் நான் எப்படி போடுவேன் அதே மாதிரி தான் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி கேர்ளா பாயா யாரை பத்தி சொல்றோம், மேலா ஃபீமேலாங்கிறத பொறுத்து நான் ரூல்ஸை டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மே அப்படின்னு இருக்கும்போது, நான் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்றது ஒரு மேலா இருந்ததுன்னா வேர்பு கூட ரஹா சேர்த்துக்கணும். ஒரு ஃபீமேலா இருந்தா வேர்பு கூட ரஹி சேர்த்துக்கணும். அந்த சென்டென்ஸை முடிக்கும் போது என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும்? ஹூ யூஸ் பண்ணணும். ஸோ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? மே சாப்பிட்றதுக்கு வேர்ப் என்னது? கா. ரூட் வேர்ப் என்னவோ அதை தான் யூஸ் பண்ண போறோம். ரூட் வேர்ப் கா. கா கூட ஒரு பாய் சொல்றதா இருந்தா ரஹா சொல்லணும். மே கா ரஹா. சென்டென்ஸ் முடிக்கும் போது ஹூ, மே கா ரஹா ஹூ அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பாய் சொல்றோம். இது ஒரு கேர்ள் சொல்லும் போது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு ஒரு கேர்ள் சொல்றான்னா அவங்க எப்படி சொல்லணும்? மே கா ரஹி ஹூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் தும் அப்படின்னு சொல்றோம். நீ நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற, நீ விளையாடிட்டு இருக்கிற, நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற. ஸோ இந்த மாதிரி நீன்னு சொல்லும் போது என்ன சொல்லணும்? ஒரு பாயை பார்த்து சொல்லணும்னா வேர்பு கூட ரஹே சொல்லணும். சென்டென்ஸ் முடிக்கும் போது ஹோன்னு முடிக்கணும். ஒரு கேர்ள் பார்த்து சொல்லும் போது வேர்பு கூட ரஹி சொல்லி ஹோன்னு முடிக்கணும். நெக்ஸ்ட் எஹு வகு சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா, இவன் அவ அது இது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ஏதோ ஒரு பர்சனோட நேம சொல்லும் போது வேர்பு கூட ரஹா சேர்க்கணும். இப்ப பாயா இருந்தா வேர்பு பிளஸ் ரஹா, கேர்ளா இருந்தா வேர்பு பிளஸ் ரஹி. இதுதான் ரூல். சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது ஹே. ஸோ அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லணும்? அவன் அப்படின்னா வகு, அவன் அவள் அது அந்த அப்படிங்கிறதுக்கு வகு யூஸ் பண்ணுவோம். ஸோ வகு கா ரஹா ஹே அப்படின்னா அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இப்ப அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னா வகு கா ரஹி ஹே அப்படின்னு வரணும். இப்ப மாலா சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னா மாலா கா, மாலா கேர்ள்னால ரஹி யூஸ் பண்ணணும். கா ரஹி ஹே, மாலா கா ரஹி ஹே, மாலா சாப்பிட்டுட்டு இருக்கிறா. இதே மாதிரி ஏ வே ஹம் ஆப் ப்ளூரல் சப்ஜெக்ட் ஆர் ரெஸ்பெக்டட் சப்ஜெக்டா இருந்ததுன்னா பாய்க்கு வேர்ப் பிளஸ் ரஹே, கேர்ளுக்கு வேர்ப் பிளஸ் ரஹி. சென்டென்ஸை முடிக்கும் போது ஹேன்னு முடிக்கணும். அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும்னா பிதாஜி கா ரஹே ஹே. அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும்னா மாதாஜி கா ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களுடைய கிராமர் லெசன்ல 8 சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்சஸ் என்னென்னு பார்ப்போம், அதோடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ராம் ரோட்டி கா ரஹா ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? ராம் ரொட்டி, காங்கிறதுக்கு என்ன மீனிங்? ஈட், சாப்பிட்றதுன்னு அர்த்தம். சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ரஹா ரஹி ரஹே வந்தாலே கொண்டிருக்கிறான், கொண்டிருக்கிறாள், கொண்டிருக்கிறது அந்த மாதிரி மீனிங். ஸோ கா ரஹா ஹே சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். நெக்ஸ்ட் மே ஸ்கூல் ஜா ரஹா ஹூம், நான் ஸ்கூல் போய் கொண்டிருக்கிறேன். ஜானா என்ன அர்த்தம்? போறது, போய் கொண்டிருக்கிறேன். வே காம் கர் ரஹே ஹே, வே அவர்கள், காம்னா என்ன மீனிங்? ஒர்க், வேலை, வேலைன்னு அர்த்தம். அவர்கள் வேலை, கர்னா என்ன மீனிங்? டூ, செய்யறது. அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தும் கியா கர் ரஹே ஹோ, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
சீதா சோ ரஹி ஹே. சீதா சோங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்? ஸ்லீப், தூங்குறது. ஸோ சீதா தூங்கிக் கொண்டிருக்கிறாள். சீதா கேர்ள்னால ரஹி ஆட் பண்ணியிருக்கோம். தும் கியா சோச் ரஹி ஹோ? நீ என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கிற? சோச்னா திங்க், யோசிக்கிறது. நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? வஹா கௌன் கா ரஹி ஹே. வஹா அப்படின்னா அங்கேன்னு அர்த்தம். கௌன் அப்படின்னா ஹூ, யாருன்னு அர்த்தம். கா ரஹி ஹே பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அங்க யார் பாடிக்கொண்டிருக்கிறது? ஹம் ஹிந்தி சீக் ரஹி ஹே. நாங்க ஹிந்தி சீக் அப்படின்னா என்ன அர்த்தம்? லேர்ன், கத்துக்கிறது. சோ நாங்க ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுதான் இதோட மீனிங். ஸோ இதுல என்னென்ன வேர்ப்ஸ், நியூ வேர்ப்ஸ் படிச்சிருக்கோமோ அது எல்லாமே தனியா ஒரு பேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க நியூவா லேர்ன் பண்றவங்களா இருந்தா வேர்புக்குன்னு தனியா ஒரு பேஜ் அலாட் பண்ணிக்கோங்க. அதுல வேர்பு ஃபுல்லா எந்தெந்த லெசன்ல நியூ நியூ வேர்ப் வருதோ அதை ஃபுல்லா எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டு present imperfect or continuous tense. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். மே ரோட்டி காத்தா ஹூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மே ரோட்டி காத்தா ஹூங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்? ப்ரெசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸா, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அப்போ மே ரோட்டி காத்தா ஹூனா என்ன மீனிங்? நான் ரோட்டி சாப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம். இதை கண்டினியூஸா மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது என்ன ஜெண்டர் பாருங்க, காத்தா கொடுத்துருக்காங்க. வேர்பு கூட தா சேர்த்தா அது என்ன ஜெண்டர்? மேலுக்கு தான் வேர்பு கூட தா சேர்ப்போம். ஒரு பாய் பார்த்து சொல்றோம், ஒரு பாய் சொல்றான்னு அர்த்தம். ஸோ மேல், ஜெண்டர் மேல் தான் தெரிஞ்சிருச்சு. சப்ஜெக்ட் என்னது? மே. ஸோ அப்போ ரூல்ஸ் படி மேக்கு ஜெண்டர் மேலா இருந்ததுன்னா வேர்ப் என்னது? வேர்பு கூட ரஹா சேர்த்துக்கணும். ஸோ அப்ப மே ரோட்டி, ரூட் வேர்ப் இங்க என்னது? கா. கா கூட என்ன சேர்த்துக்க போறோம்? இங்க இருக்கிற ரஹா, கா ரஹா ஹூம். மே ரோட்டி கா ரஹா ஹூம். அதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ மே ரோட்டி காத்தா ஹூம், இதை ப்ரெசன்ட், இதுக்கு என்ன மீனிங்னா நான் ரொட்டி சாப்பிட்றேன்னு அர்த்தம். இது கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லும்போது மே ரோட்டி கா ரஹா ஹூம், நான் ரொட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வரும். பிராத்மிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. எப்படி ப்ரெசன்ட் டென்ஸை, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ரூல்ஸை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. நல்லா மெமரி பண்ணிட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத ஒரு ஐடியா நல்லா கொண்டு வந்துட்டு, இந்த சென்டென்சஸ்க்கு மீதி இருக்கிற இந்த ரிமைனிங் சென்டென்சஸ்க்குலாம் நீங்களா ஆன்சர் எழுதி பாருங்க. உங்களுடைய நோட்ல இந்த ரூல்ஸை ரெஃபர் பண்ணக்கூடாது. ரூல்ஸை ஃபுல்லாக மெமரி பண்ணிக்கணும். மெமரி பண்ணிட்டு, மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க நோட்ல ஆன்சர்ஸை எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டா அப்படின்னு செக் பண்றதுக்காகவும், இந்த சென்டென்சஸ்க்குரிய மீனிங்லாம் தெரியணும் இல்லையா உங்களுக்கு? இதுல நியூ வேர்ப்ஸ் வந்திருக்கும், நிறைய நியூ வேர்ட்ஸ் இருக்கும். அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இதுக்கு மறுபடியும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ஆன்சர்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. சரியா? ஏன்னா மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஆன்சர் செக் பண்ணிக்கிறதுக்காகவும் ரிமைனிங் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். So second sentence பாருங்க. हम गेंद खेलते हैं. हम நாங்க, கேந்த்னா என்ன மீனிங்? பால், பந்து. खेलते हैं விளையாடுகிறோம். ஸோ நாங்கள் பந்து விளையாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு மாத்தணும். ஸோ हम गेंद खेल அப்படிங்கிறது தான் இங்க ரூட் வேர்ப். அது கூட ஏவே ஹம் ஆப்க்கு நம்ம ரூல்ஸ் படி என்ன வரணும்? ரஹே வரணும். ஏன் இங்க ரஹே போட்டோம், ரஹி போடல அப்படின்னா, கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்ல எப்படி கொடுத்திருக்காங்க? கேல் தே கொடுத்திருக்காங்க. ஸோ வேர்பு கூட தே எப்போ சேர்ப்போம்? நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் படி வேர்பு பிளஸ் தே எப்போ சேர்ப்போம்னா மேலா இருந்தாதான் மட்டும்தான் சேர்ப்போம். ஏவே ஹம்மா ப்ளூரல் ரெஸ்பெக்டருக்கு மேலுக்கு தான் என்ன சேர்ப்போம்னா வேர்பு பிளஸ் தே சேர்ப்போம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நீங்க வீடியோ பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ மேலா இருக்கிறப்ப வேர்ப் பிளஸ் தே சேர்த்திருப்போம். ஸோ அப்போ இது மேல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நம்ம. அதனால இங்க என்ன எழுதியிருக்கோம்? ரஹேன்னு எழுதியிருக்கிறோம். ஸோ ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இங்க எழுதியிருக்கோம். ஹம் கேந்த் கேல் ரஹே ஹே, நாங்க பந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். வஹ் கர் ஜாத்தா ஹே, அவன் வீட்டுக்கு போகிறான். அப்ப நம்ம வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ வஹ் கர்
ஜாதா தா வந்தது மேல் வந்திருக்குது. ஸோ ஜா ரஹா ஹே அப்படின்னு எழுதுறோம். வகு வரும்போது மேலுக்கு ரஹா தான் வரும். ஜா ரஹா ஹே அவன் வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறான். சீதா கப்டே சீத்தி ஹே அப்படின்னு அர்த்தம். சீதா கப்டேனா கிளாத் துணிகளை சீத்தி ஹே. இங்க ரூட் வேர்ப் என்னது? சி அப்படிங்கிறது தான் ரூட் வேர்ப். சிங்கிற வேர்புக்கு என்ன மீனிங் சொல்லியிருக்கோம் பாருங்க, ஸ்டிச் தைக்கிறது. சீதா துணிகளை தைக்கிறாள். இந்த சென்டென்ஸோட மீனிங் அது. இப்ப நம்ம எப்படி மாத்தணும்? சீதா துணிகளை தைத்து கொண்டிருக்கிறாள். எப்படி மாத்தணும்? சீதா கப்டே சி ரஹி ஹே. சீதா கேர்ள், சோ ரஹி ஹே. மா ரோட்டி பனாத்தி ஹே. அம்மா ரோட்டி ப்ரிப்பேர் பண்றாங்க. மா ரோட்டி பனாத்தி ஹே. அம்மா ரெஸ்பெக்டட் பர்சன். ஸோ சென்டென்ஸ் முடிக்கும் போது ஹே முடிக்கணும். ஸோ அது கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? கண்டினியூஸ் டென்ஸா மா ரோட்டி பனா ரஹி ஹே. பனா ரஹி, பனாத்திங்கிறத எப்படி மாத்தணும்? பனா ரஹி ஹே அப்படின்னு மாத்தணும். தும் கியா கர்த்தே ஹோ. நீ என்ன செய்கிறாய்? இப்ப இந்த 5th சென்டென்ஸ்ல மாங்கிறது எந்த கேட்டகரியில வரும்? இங்க ஏவே அம்மா ப்ளூரல் சொல்லி ரெஸ்பெக்ட்னு சொன்னோமா, அந்த ரெஸ்பெக்டட் கேட்டகரியில வரும். ஸோ அவங்க அம்மாங்கிறவங்க ஃபீமேல். ஸோ அதனால வேர்ப் பிளஸ் ரஹி சேர்த்திருக்கோம். அந்த சென்டென்ஸை முடிக்கும் போது ஹேன்னு முடிக்கிறோம். நெக்ஸ்ட் 6th சென்டென்ஸ். தும் கியா கர்த்தே ஹோ. நீ என்ன செய்கிறாய்? நம்ம என்ன சொல்லணும்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லணும். தும் கியா கர் ரஹே ஹோ. கர்த்தே கொடுத்திருக்காங்க, பாய் தான். தும்க்கு பாய்க்கு தே வரணும். அதே மாதிரி இங்க தும்க்கு பாயா இருந்தா மேலா இருந்தா என்ன வரணும்? வெர்பு பிளஸ் ரஹே. சோ தும் கியா கர் ரஹே ஹோ. நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கர்னா செய்யறது, டூ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், வே அக்பார் படுத்தே ஹே. வே அக்பார் படுத்தே ஹே. அவங்க நியூஸ் பேப்பர், அக்பார்னா என்ன மீனிங்? நியூஸ் பேப்பர். அக்பார் நியூஸ் பேப்பர் படுத்தே ஹே. படுனா என்ன மீனிங்? படிக்கிறது, படிக்கிறார்கள். வே அக்பார் பட் ரஹே ஹே. அவர்கள் நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ வேக்கு ரஹே சேர்க்கிறோம். சரளா தூது லாத்தி ஹே. சரளா பால் கொண்டு வருகிறாள். லா அப்படிங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்? பிரிங், கொண்டு வருதல் அப்படின்னு அர்த்தம். கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். ஸோ சரளா பால் கொண்டு வருகிறாள். நம்ம எப்படி மாத்தணும்? சரளா பால் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள். சரளா தூது லா ரஹி ஹே. வஹு அவுரத் ஃபல் பேச். இங்க சரளாங்கிற நேம் கொடுத்திருக்கோம். இங்க என்ன சொன்னா? யஹு வஹு சிங்குலர் பர்சன். சரளாங்கிறது ஒரு சிங்குலர் பர்சன். ஓகே, நேம் ஆஃப் அ பர்சனா சொல்லும் போது கூட இதே ரூல் தான் எடுத்துக்கணும். 9th சென்டென்ஸ். வஹு அவுரத் ஃபல் பேச் தி ஹே. அந்த லேடி பழம் விற்கிறா. வஹு அவுரத் ஃபல் பேச் ரஹி ஹே. ஸோ அவுரத் அப்படின்னா என்ன அர்த்தம்? விமன் அப்படின்னு அர்த்தம். ஒரு லேடி, ஒரு பொண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பொண்ணு என்ன செய்யறாங்க? பழம் விற்கிறாங்க. ஸோ ஃபல் பேச் ரஹி ஹே அப்படின்னு வரணும். ரஹி கேர்ளுக்கு ரஹி தானே சேர்ப்போம். ஸோ ரஹி ஹே. வஹ அவுரத், அதாவது இதுல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கொடுக்கல. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்லேயே பேச் தி ஹே அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பேச் தி ஹே அப்படின்னு கொடுக்கல. ஸோ அப்போ அவங்க ரெஸ்பெக்டடா சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க? அவ பழம் விற்கிறா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்ப நம்ம வித்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால இங்கேயும் ஹைன் சேர்க்க தேவையில்லை. லடிக்கியா சபக் யாத் கர்த்தி ஹே. கேர்ள்ஸ், லடிக்கியானா என்ன மீனிங்? கேர்ள்ஸ், பொண்ணுங்க, சிறுமிகள். ஸோ சிறுமிகள் சபக்னா பாடம், லெசன். ஓகே, லெசனை என்ன செய்யறாங்க? யாத் கர்த்தி ஹே. யாத் கர் அப்படிங்கிறது தான் இங்க வேர்ப். இதுல ரூட் வேர்ப் என்னதுன்னா யாத் கர். யாதுகர்னா என்ன அர்த்தம்? மனப்பாடம் செய்யறது, மெமரைஸ் பண்றது. ஸோ அவங்க பாடத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி மாத்தணும்? யாது கர்த்திங்கிறத எப்படி மாத்தணும்? யாது கர் கேர்ள்ஸ்னால ரஹி வரணும். சென்டென்ஸை முடிக்கும் போது ஹேன்னு சொல்லணும். ஸோ ஆன்சர் என்ன? லடிக்கியா சபக் யாது கர் ரஹி ஹே. இதுதான் கரெக்டான ஆன்சர். சில முக்கியமான வேர்ப்ஸ் உடைய மீனிங்ஸ் எல்லாம் இதுல இருக்குது, கீழே ரெஃபர் பண்ணிக்கலாம். Next, second exercise, fill in the blanks with suitable verbs in the present imperfect tense. So first sentence என்ன கொடுத்திருக்காங்க? பில்லி தூத் டேஷ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல பில்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? பூனை. தூத்னா பால். ஸோ பில்லி தூத் டேஷ்
பூனை பால் டேஷ். பூனை பால் என்ன செய்யும்? குடிக்கும். பாலை குடிக்கும். பார்த்துட்டு இருக்காது, குடிக்கதான் செய்யும். அப்ப குடிக்கிறதுக்கு என்ன verb? பி அப்படின்னாதான் ட்ரிங்க் அர்த்தம். So பி ரஹி ஹே அப்படின்னு சொல்றோம். ஏன் இங்க ரஹி சொல்றோம் அப்படின்னா, பில்லினா என்ன அர்த்தம்னா ஒரு ஃபீமேல் கேட். ஒரு பெண் பூனையை தான் பில்லின்னு சொல்லுவோம். ஆண் பூனையை பிலான்னு சொல்லுவோம். ஸோ பில்லினா ஒரு பெண் பூனை, அதனாலதான் இங்க பி ரஹி ஹே அப்படின்னு சொல்றோம். பூனை பால் குடித்து கொண்டிருக்கிறது. குடிக்கிறதுக்கு verb பி. அது கூட கொண்டிருக்கிறது கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ரஹா ரஹி ரஹே தான் சேர்ப்போம். ஸோ இங்க பில்லின்னு சொல்லி ஒரு பில்லினா ஒரு பூனை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க இங்க. ஸோ அப்போ ஒரு பூனைங்கிறப்ப ரஹி ஹைன்னு வரணும். ஸோ நிறைய பூனைகளை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா ரஹி ஹைன்னு வரணும். ஒரு பூனையை பத்தி சொல்லியிருக்கிறதுனால ரஹி ஹே அப்படின்னு சொல்றோம். ஸோ பில்லினா ஒரு பெண் பூனை. நெக்ஸ்ட், ஆப் யஹா கியா டேஷ். நீங்க இங்க, யஹானா என்ன மீனிங்? இங்க, கியா என்ன, டேஷ் நீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படிதான் கேட்போம். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்போமா? என்ன செய்றீங்க அப்படிங்கிறதுக்கு verb என்ன verb யூஸ் பண்ணுவோம்? கர். சோ ஆப் யஹா கியா கர் ரஹே ஹே. ரூல்ஸ் படி ஏவே ஹம் ஆப் அதுக்கெல்லாம் ரஹே சேர்ப்போம். நீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சோ இங்க கேர்ளா பாயாங்கிறத நம்ம டிசைட் பண்ண தேவையில்ல. மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கேர்ள்னு சொல்லிக்கலாம். மென்ஷன் பண்ணலைன்னா அது பாயாவே எடுத்துட்டு நம்ம ஆன்சர் சொல்ல போறோம். சோ ஆப் யஹா கியா கர் ரஹே ஹே. நீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஹம் தமாஷா தேக் ரஹே ஹே. ஹம் தமாஷா நாங்க ஏதோ டிவி ப்ரோக்ராம் இல்ல ஒரு ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல போறோம். தேக் ரஹே ஹே. தேக்னா பாக்குறது, சி. தேக் ரஹே ஹே. லடிகே மைதான் மே டேஷ். சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ விளையாடுறதுக்கு என்ன verb? கேல். சோ கேல் ரஹே ஹே. சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். லடிகே மைதான் மே கேல் ரஹே ஹே. சோ இதுல நீங்க ஆன்சர் எழுதும் போது இதே verb தான் யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல. நீங்க ஒரு கிளான்ஸ் இத ஆன்சரை பார்த்துட்டு நீங்களா வேற verb கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கிரவுண்ட்ல சின்ன பசங்கள்லாம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு கிரவுண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ இல்ல வேற ஏதாவது verb கூட நீங்களா எழுதிக்கலாம். ஸோ அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லா வர மாதிரி என்ன verb வருங்கிறத கரெக்டா ஃபைண்ட் பண்ணி நீங்க எழுதணும். நெக்ஸ்ட், லடிக்கியா घर में पढ़ रहे हैं. ஸோ கேர்ள்ஸ் வீட்ல, நான் இங்க என்ன எழுதியிருக்கேன்? பढ़ रहे हैं படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலா வீட்ல படிச்சிட்டு இருக்காங்க பதிலா வேற என்னன்னாலும் நீங்க எழுதலாம். டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா, எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன வேர்ப்னாலும் நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க पढ़ रहे हैं அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஆக்சுவலா லடிக்கியா घर में पढ़ रही हैं. ஸோ கேர்ள்ஸ்ங்கிறது கேர்ள் ஃபீமேல் கேட்டகரியில வரும். ஸோ ரஹி ஹே வரணும். ஹம் ப்ளூரல் verb. ஸோ ஓகேங்களா, ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்குது இங்க. ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால முடிக்கும் போதும் ஹேன்னு முடிக்கிறோம். ஹம் கடி டேஷ். நாங்க கடினா என்ன அர்த்தம்? கிளாக், கடிகாரம். டேஷ் நாங்க கடிகாரம் வாங்கிட்டு இருக்கிறோம். கரீது. கரீதுனா என்ன அர்த்தம்? பை, வாங்குறது. இதே லாஸ்ட் சென்டென்ஸ், லாஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்த்தோம். விக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன verb பார்த்தோம்? பேச்னு பார்த்தோம். சோ இங்க ஹம் கடி பேச் ரஹே ஹே அப்படின்னு எழுதலாம். ஹம் கடி खरीद रहे हैं இல்லனா बेच रहे हैं. வாங்கிட்டு இருக்கோம் இல்ல வித்துட்டு இருக்கோம் இல்ல பார்த்துட்டு இருக்கோம். देख रहे हैं அப்படின்னு கூட எழுதலாம். நெக்ஸ்ட், பிதாஜி खत डैश. அப்பா खतனா என்ன மீனிங்? லெட்டர். அப்பா லெட்டர் டேஷ் எழுதிட்டு இருக்காரு இல்லனா வாசிச்சிட்டு இருக்காரு, இதனால எழுதலாம். சோ எழுதிட்டு இருக்காருன்னு சொன்னோம்னா लिख रहे हैं. अध्यापक लड़कों को डैश. டீச்சர் பையங்களுக்கு, இந்த கோ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் எடுத்துக்கலாம்னா, ஒண்ணு சிறுவர்களை அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல சிறுவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ டீச்சர், அத்தியாபக்னா டீச்சர், சிறுவர்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, டீச் பண்றாரு, லெசன் டீச் பண்றாரு. சோ பாட் படா ரஹே ஹே அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அத்தியாபக் லடுக்கோं को पाठ पढ़ा रहे हैं.
படா அப்படின்னு படுனா நம்ம படிக்கிறது, படானா அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரது, அடுத்தவங்களை படிக்க வைக்கிறது, டீச் பண்றது. ஸோ டீச்சர் மாணவர்களுக்கு சிறுவர்களுக்கு பாடம் டீச் பண்ணிட்டு இருக்காரு, சொல்லி தந்துட்டு இருக்கிறாரு. வே சாய் டேஷ் அவங்க டீ டேஷ் பனா ரஹே ஹே, பனானா ப்ரிப்பேர் பண்றது, மேக் பண்றது. ஸோ அவர்கள் டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வே பனா ரஹே ஹே. மே பாட் டேஷ் நான் பாடம் டேஷ் நான் பாடம் லிக் ரஹா ஹூம் இல்ல லிக் ரஹி ஹூம் அப்படின்னு எழுதலாம். ஸோ நான் பாயா கேர்ளான்னு மென்ஷன் பண்ணலைன்னா பாயாவே எடுத்துக்கலாம்னு சொன்னேன். ஸோ மே பாட் லிக் ரஹா ஹூம், மே பாட் லிக் ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நீங்க கேர்ளா எழுதணும்னு நினைச்சீங்கன்னா லிக் ரஹி ஹூம்னு எழுதிக்கலாம். இந்த சேனல்ல ஹிந்தி எப்படி வாசிக்கிறது, எப்படி எழுதுறது அப்படிங்கிற ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஹிந்தி ரீடிங் ரைட்டிங் வீடியோஸ், பிராத்மிக்ல இருக்கிற சரல் ஹிந்தி போதினியில உள்ள லெசன்ஸ், பிராத்மிக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற லெசன்ஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. தென் பிராத்மிக் கிராமர் லெசன்ஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன்ஸும் இருக்குது. அண்ட் ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடா ஹிந்தி ஸ்போக்கன் ரிலேட்டடான வீடியோஸும் இதுல இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் தனித்தனி பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல போய் இப்போ ஹிந்தி வாசிக்கிறது எப்படி, எழுதுறது எப்படி மட்டும் நீங்க கத்துக்கணும்னா ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க 1 by 1 பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்க அதை கத்துக்கலாம். அதே மாதிரி சரல் ஹிந்தி போஜ்னி தனியா பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான கேட்டகரியில இருக்கிற வீடியோஸ் மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்ஸ்கிரைபர்ஸோடைய நேம் லிஸ்ட் பார்க்குறப்ப நம்மளோட சேனலுடைய நேம் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே வீடியோஸ் எல்லாமே வரும். பிளேலிஸ்ட்டுங்கிற டாபிக்கில் என்னென்ன பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குதுங்கிற பிளேலிஸ்ட்லாம் வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோஸை அந்த கேட்டகரியில் இருக்கிற நெக்ஸ்ட் வீடியோஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் உங்களுக்கு.